வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜோசப் புர்ச்சாய் எழுதின ஹவு டர்ட்டில் ஃப்ளூ சவுத் ஃபார் வின்டர் இந்த கதையை பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ஃபோக் டேல், வாய்மொழியாக வந்த கதையை தான் இவர் இங்கே கதை வடிவத்தில் கொடுத்துருக்காரு. இவர் ரொம்ப பிரபலமான ஒரு அமெரிக்கன் ரைட்டர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் பறவைங்கள்லாம் தெற்க நோக்கி குளிர்காலத்தில் வந்துடுறாங்க, எப்படி ஒரு டர்ட்டில் அதே தெற்கு பகுதிக்கு வின்டரில் வர பார்த்துச்சு, ஆனால் அதால் வர முடியல அப்படின்றத பற்றி தான் இந்த கதையில் அவர் சொல்லியிருக்காரு. வருஷத்தில் நமக்கே தெரியும், நமக்கு சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம்லாம் நிறையா இருக்குது. அதாவது இலையுதிர் காலம், குளிர்காலம், வெயில் காலம்னு. அந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த ஆட்டம் சீசனில் பார்த்திங்கன்னா, அதாவது இலை உதிர் காலத்தில் மரங்களில் இருக்கிற எல்லா இலைங்களும் உதிர்ந்துடும். அதில் பூவோ காய் கனி எதுவுமே இருக்காது. இதுதான் பறவைங்களுக்கான உணவுன்றதும் நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் தான் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு டர்ட்டில், ஒரு ஆமை அப்படின்னு நடந்து போகும்போது அப்படியே மரம் முழுக்க அப்படியே பறவைங்களாக இருந்து ஒரே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ சத்தம். இந்த சத்தத்தை பார்த்த உடனே அந்த ஆமைக்கு அப்படியே என்னதான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ஆவலாக இருந்தது. அதனால் பறவைகளை பார்த்து கேட்டு, என்ன ஆகுது, ஏன் திடீர்னு எல்லோரும் இங்கே கூடியிருக்கீங்க, என்ன இவ்வளோ பேசின்னு இருக்கீங்கன்னு போது அந்த பறவைங்கள்லாம் சொல்லுது, உனக்கு தெரியாதா, இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் குளிர்காலம் வந்துடும் இல்லையா, அதனால நாங்களும் தெற்கு நோக்கி பறக்க போகிறோம் அப்படின்றாங்க. உடனே அது கேட்குது, ஏன் தெற்கு நோக்கி போகணுன்னு, ஏன் உனக்கு ஒன்றுமே தெரியாதா, இங்கே குளிர்காலம் வந்தால் என்ன ஆகும், பனி வரும். பனி எல்லா மரம், செடி, கொடி, புல் எல்லாத்தையும் மூடிடும். அப்போ குளிராகவும் இருக்கும், சாப்பாடும் இங்கே கிடைக்காது. அப்போ நாங்கள் எதை சாப்பிடுவோம், குளிரை எப்படி தாங்குவோம். ஆனால் இந்த நேரத்தில் தான் தெற்கில் போனோன்னா, அங்கே இப்போ சம்மர் டைம், நிறைய சாப்பாடு இருக்கும், அந்த கிளைமேட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்களும் நல்லபடியாக அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த குளிர்காலம் போயிட்ட அப்புறம் திருப்பி வந்துடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே, இதை கேட்டிருந்த ஆமைக்கு அங்கே நிறைய சாப்பாடு இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஆசை வந்துடுச்சு. நானும் உங்களோட வரட்டா அப்படின்னு கேட்குது. இது பாரு, நாங்களாம் பறவைங்க, எங்கள் ரெக்கையெல்லாம் இருக்குது, நாங்கள் பறந்து போயிடுவோம், நீ எப்படி அங்கே வருவ, நீ எப்படி தெற்குக்கு பறந்து வருவ அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆமைக்கு அது ஏற்றுக்கவே முடியல. இல்லை எப்படியாவது நீங்கள் என்னை உங்களோட அழைச்சின்னு போயிடுங்க, நானும் உங்களோட வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப 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 கெஞ்சி 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 கேட்குது. இது அந்த அளவு கெஞ்சுறதுனால பறவைங்களுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. சரி, உன்னால் உன் வாயால் எதையாவது அப்படியே கவ்வின்னு ரொம்ப நேரத்துக்கு அப்படியே வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நாம சொல்லுது, நான் எதையாவது ஒன்றை வாயில் பிடிச்சிட்டேன்னா நானாக நினச்சாதான் வாயை திறந்ததை விடுனே தவிர அது என்கிட்ட தப்பிச்சு போகவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே பறவைங்க சொல்கிறாங்க, சரி இது நல்ல இது, நாங்கள் நல்ல பலமான ஒரு குச்சியை கொண்டு வரோம். 2 பேர் நாங்கள் யாராவது ஒரு சைடில் எங்கள் காலால் அந்த குச்சியை, ஏன்னா நாங்கள் பறக்கிறதுனால எங்களுக்கு கால் தேவையில்லை, நாங்கள் ரெக்கையால் தான் பறக்க போகிறோம். அதனால் நாங்கள் 2 சைடு 2 பறவைங்க அந்த குச்சியை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம். நீ என்ன பண்ணோன்னா, அந்த குச்சிக்கு நடுவில் வாயால் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உன்னை நாங்கள் தூக்கின்னு போயிடுவோம். குச்சி நாங்கள் நல்ல பலமான குச்சியாக உன்னை தாங்குகிற அளவுக்கு இருக்கிற குச்சியை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆமைக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. சரி 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 நம்ம போகலாம், போயிட்டு அங்கே நிறைய சாப்பாடு இருக்கும், நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க போய் நல்ல ஒரு பெரிய குச்சியை எடுத்துன்னு வராங்க. அந்த குச்சியோட நடுவில் இந்த ஆமை அது வாயால் கெட்டியமாக பிடிச்சிக்குது. 2 பக்கம் 2 பெரிய பறவைங்க அந்த குச்சியை தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க ரெக்கையை படன்னு அடிக்க ஆரம்பித்த உடனே அப்படியே அவங்க மேலே எழும்புறாங்க. அவங்களோட சேர்ந்து அந்த ஆமையும் மேலே போகுது. கூடிய சீக்கிரத்துலேயே அவங்க அப்படியே வானத்துக்கிட்ட போயிட்டாங்க, தெற்க நோக்கி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் இந்த ஆமை இவ்வளோ மேலே வந்ததே இல்லை. ஆனால் அங்கே மேலே வந்தோன்னே அதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த அனுபவமே அதுக்கு ரொம்ப 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 சந்தோஷத்தை கொடுத்தது. அங்கேருந்து கீழே பார்த்தா எல்லாமே ரொம்ப சின்ன 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 சின்னதாக தான் தெரிஞ்சுது. அதையெல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தது. அவங்களும் போய்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதுக்கு ஒரு யோசனை, நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஏன்னா அவங்க மலையை தாண்டி வராங்க, நிறைய லேக்கெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் எவ்வளோ தூரம் போனால் இவங்க சொன்ன அந்த தெற்கு வரும், அதை கேட்கணுன்ற ஆசை இருந்தது. ஆனால் வாயை திறந்தால் நம்ம கீழே விழுந்துடுவோம், அது தெரிஞ்சிச்சு. ஏன்னா இவங்க வேறு ரொம்ப உயரத்தில் இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணுச்சுன்னா, கண்ணை மட்டும் உருட்டி உருட்டி கண்ணிலே கேட்டுடலாம் அப்படின்னு அது முயற்சி செஞ்சுது. ஆனால் இந்த 2 பறவைங்களும் பறந்துகிட்டே இருந்தாங்களே தவிர அவங்க இந்த ஆமையை திரும்பி கூட பார்க்கல.
அப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா அதோட காலெல்லாம் அப்படி இப்படின்னு ஆட்டி 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 காமிச்சிது. ஏன்னா வந்து காலாட்டுறோமே இவங்க வந்து நம்மளை பார்ப்பாங்க, அப்போ நம்ம கண்ணால் கேட்டுடலாம் அப்படின்னு. ஆனால் அப்போவும் அந்த பறவைங்க திரும்பி பார்க்கவே இல்லை. அவங்க வெறும் வந்து அந்த காலால் அந்த குச்சியை பிடிச்சிக்கிட்டு பறக்கிறதுலே தான் இருந்தாங்க. இந்த ஆமைக்கு ரொம்ப 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 வருத்தமாக போச்சு. கோவம் வேற வருது. இப்போ இவங்க என்னை வந்து தெற்கு நோக்கி எடுத்துன்னு போகிறாங்கன்னா அட்லீஸ்ட்டு அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னா சொல்லலாம் இல்லை, நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அதையா சொல்லலாம் இல்லை, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு நான் தெரிஞ்சுக்க வேணாவான்னு சொல்லிவிட்டு சரி பேசினா தானே வாயை திறப்போம் சொல்லிட்டு வாயை திறக்காமலேயே சத்தம் மட்டும் பண்ணிச்சு. ஏன்னா இந்த சத்தத்தை கேட்டால் பறவைங்க என்னடா சத்தம் வருதுன்னு திரும்பி பார்ப்பாங்கன்னு. ஆனால் அப்போவும் அந்த பறவைங்க வெறும் பறக்கிறதுல மட்டும்தான் கவனத்தை செலுத்தியிருந்தாங்களே தவிர இதை திரும்பியே பார்க்க முடியலன்னு போது இது கோபத்தோட உச்சிக்கே போயிட்டு நான் சொல்கிறத கேட்குறீங்களா அப்படின்னு வந்து வாயை திறந்தது. அவ்வளோதான், அந்த குச்சி அது வாயை விட்டு நழுவி போயிடுச்சு. இது கீழே விழ ஆரம்பிச்சது. கீழே விழுது விழுது விழுது. ஏன்னா அவ்வளோ உயரத்தில் இருக்காங்க. பயந்து போன ஆமை உடனே அதோட காலு தலை எல்லாத்தையும் வந்து அது ரோடுக்குள்ளே இழுத்துக்குச்சு. ஆனால் அவ்வளோ உயரத்துலேருந்து வந்து கீழே வந்து தரையில் விழுந்ததுனால விழுந்த அந்த வேகத்தில் அதோடைய அவ்வளோ ஸ்ட்ராங்கான அந்த ஓடே கிராக் ஆகிடுச்சு. நல்ல காலம் அது இறக்கலை. ஆனால் உடம்பு முழுக்க பயங்கர வலி. அந்த வலியோடையே அப்படியே நகர்ந்து 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 பார்த்தா பக்கத்தில் ஒரு சின்ன குளம் இருந்தது. அந்த குளத்துக்குள்ளே போயிட்டு குளத்தோட அடியில் அந்த மண்ணுக்குள்ளே புதஞ்சின்னு, அதாவது எதுவுமே வானமே அது கண்ணு தெரியாத அளவுக்கு அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே தூங்கிடுச்சு வலியில். எவ்வளோ நேரம் தூங்குச்சின்னா குளிர்காலம் முழுக்க தூங்கிட்டு அந்த இளவேநீர் காலம்ன்றாங்கள ஸ்ப்ரிங், அப்போ தான் அது விழித்து வெளியில் வந்தது. அதுலேருந்து இன்னைய வரைக்கும் பார்த்திங்கன்னா பறவைங்க மட்டும்தான் வந்து தெற்கை நோக்கி இந்த சம்மர் டைமில் வருவாங்க. ஆனால் இந்த டர்ட்டில்ஸ் எதுவுமே வந்து ஏன்னா அவங்க முன்னோருக்கு இது நடந்ததுன்னு தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வின்டருக்கெல்லாம் போய் முழுக்க தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்க ஷெல்ஸ் எல்லாம் கிராக் ஆகியிருக்கும். வின்டரில் அவங்க ஷெல்ஸ் கிராக் ஆகிடும், அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. ஆனால் பறவைங்க மட்டும் பறந்து வந்து இங்கே சவுத்தில் இருந்துட்டு திருப்பி போயிடுவாங்க. இதுதான் கதை. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.